ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேப்பர் பேனா எல்லோரும் கொண்டு வந்துட்டிங்களா? ரெடியாக வச்சுருக்கீங்களா? இப்போ ஓகே, இப்போ கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். ஒருவர் கோபுரத்திலிருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது படகை அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது. எனில் படகு செல்லும் வேகத்தினை கிலோமீட்டர் பர் மணியில் தோராயமாக கணக்கிடுக. மேலும் படகு நிலையான தண்ணீரில் செல்கிறது என கருதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, போன கணக்கில் நான் ஒரு சின்ன கணக்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டயக்ராம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? நான் என்னென்னு சொல்கிறேன், டயக்ராம் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நோட் எடுத்துக்கோங்க. ஒருவர் கோபுரத்திலிருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். இப்போ ஒரு படகு வந்து கோபுரத்திலிருந்து போயிட்டுருக்கு, அதை ஒருத்தர் உச்சியிலிருந்து பார்க்குறாரு. கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கோபுரம் எடுத்துக்கலாமா? போடுங்க பார்க்கலாம், டயக்ராம் போடுங்க. ஃபஸ்ட்டு கோபுரம் என்ன எடுத்துக்கலாம்? ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கோபுரம் ஒரு லைன் போட்டு ஏபின்னு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்னது? கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது, அப்போது படகு இருக்கிற ஒரு புள்ளியை 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அந்த புள்ளிக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. என்னன்னு கொடுத்துக்கலான்னா சீன்னு கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எழுதியாச்சா? ஓகே. இப்போ அடுத்து படகை அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். அப்போது இறக்க கோணம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்க கோண கணக்குனாலே அந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் பார்த்தோமா, இணைக்கோடுகள் இருக்கணும். அப்போது எக்ஸுங்கிற ஒரு இணைக்கோடு போடுவோமா? இப்போ போடுங்க பார்க்கலாம். அந்த ஏங்கிற கோபுரத்தின் ஏங்கிற அந்த அவர் இருக்கிற அந்த உச்சி புள்ளியிலிருந்து ஒரு இணைக்கோடு ஒன்று போடுங்க. அதை எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ அதிலிருந்து நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த சிங்கிற ஒரு படகு இருக்கிற புள்ளி, அதுக்கு ஒரு கோடு. அது எத்தனை டிகிரி இருக்குது? மேலேயும் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. அப்போ மேலேயும் 60 டிகிரி போடணும். அந்த இணைக்கோடு நம்ம வரைஞ்ச எக்ஸ்க்கு ஒரு இணைக்கோடு, எக்ஸுக்கு 60 டிகிரி கொடுக்கணும். அதே மாதிரி அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? கீழே இருக்கிற அந்த கோணம், படகு இருக்கிற அந்த கோணமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ சிங்கிற புள்ளியும் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஏங்கிறதும் 60 டிகிரி வரும், சிங்கிறதும் 60 டிகிரி வரும். போட்டாச்சா? இப்போ அடுத்து 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது. 10 செகண்ட் கழித்து அவர் அந்த படகை பார்க்குறப்போ இறக்க கோணம் எத்தனை டிகிரியாக இருக்காமா? 45 டிகிரியாக இருக்காமா? அப்போது படகு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிருக்குமா? அது அப்போ சியிலிருந்து டின்னு ஒரு புள்ளியை மார்க் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ அது எவ்வளோ? 45 டிகிரியில் இருக்குது. அப்போது போடுங்க பார்க்கலாம். எப்படி போடலாம்? ஏக்கு 45 டிகிரினா அந்த டிங்கிற கோணத்துக்கும் 45 டிகிரி தான் வரும். ஓகேவா? போட்டாச்சா? அவ்வளோதான். இப்போ டயக்ராம் போட்டிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? எனில் படகு செல்லும் வேகத்தினை தோராயமாக கணக்கிடுக. எதில் கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் மணியில் கணக்கிட சொல்லியிருக்காங்க. மேலும் படகு நிலையான தண்ணியில், ஒரே மாதிரி இதில் போயிட்டுருக்க தண்ணியில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது படகோட வேகத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டயக்ராம் போட்டிங்களா? செக் பண்ணலாமா? இப்போ நான் போட்டிருக்க டயக்ராம் காட்டுற பாருங்கள். இப்போது படம் பாருங்கள், கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிகிரி எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா? அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறலாம். நான் இங்கே ஏபி எடுத்திருக்கேன், நீ இங்கே இந்த சைடு எடுத்திருந்தாலும் ஓகே. எல்லாமே கரெக்டாக குறிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். போட்டிருந்தீங்க அப்படின்னா சூப்பர், உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த படம் நம்ம சூப்பராக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ தீர்வு. இப்போ படம் நீங்கள் போட்டிங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் நான் போட்டுடுறேன். ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் போட்டுடுறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? படகு செல்லும் வேகத்தினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் எழுதுகிற பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா? எழுதுகிற பாருங்கள். என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டோம்? கோபுரம். கோபுரம் ஏபி. ஏபி என்பது கோபுரம் என்க. அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? சிடிங்கிறது படகு இருக்கும் நிலைகளா? சி மற்றும் டி என்பன படகு இருக்கும் நிலைகள். என்க. ஓகேவா?
இப்போது அடுத்து என்ன வேறு என்னெல்லாம் இருக்குது? இங்கே வந்து இந்த 200 மீட்டர் எடுத்துக்கிறது சொல்லணுமா? அதாவது பிக்கும் சிக்கும் பிசி ஈக்குவல் டு 200 மீட்டர் அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து வேறு என்ன? இந்த ஒன்று விட்ட கோணம் சொல்லணுமா? இறக்க கோணம்னாலே இந்த லைன் கண்டிப்பாக வரணும். அப்போது ரெண்டு டிகிரி இருக்குது. அப்போது 2 ஜோடி எழுதணும். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு 45 டிகிரி தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதையே எழுதிக்கலாம். XAC கோணம் XAC ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? XAC வந்து 60 டிகிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு 60 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 வினாடி கழித்து தான் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ XAC ஈக்குவல் டு 60 டிகிரி ஈக்குவல் டு கோணம் ACBயும் 60 டிகிரி தான். இது ரெண்டுமே ஒன்று விட்ட கோணங்கள். மற்றும் அதே மாதிரி XAD ஈக்குவல் டு கோணம் XAD ஈக்குவல் டு 45 டிகிரி ஈக்குவல் டு கோணம் ADB. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து செங்கோண முக்கோணம் பார்க்கணும். இப்போ எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு சைடு நம்மளுக்கு தெரியும், அதாவது அடுத்துள்ள பக்கம் தெரியும், எதிர்பக்கம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாமா? இப்போ இதை எடுத்துக்க போகிறோம். இப்போ எப்படி எழுதலாம்? செங்கோண முக்கோணம் ஏபிசி. சாரி, இதில் இங்கே நானே மறந்துட்டேன் பாருங்கள். செங்கோணம் வந்து இது போடணும். செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் கோணம் இருக்கிறது சிக்கு. அப்போ ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன டீட்டா எடுத்துக்கப்போம்? இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். இப்போ என்ன டீட்டா? டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ பாருங்கள், tan தீட்டாக்கு பதிலாக என்ன டிகிரி? 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி. இப்போ tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு ஏபிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிசிங்கிறது 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஏபி ஈக்குவல் டு, அப்போ ஏபி ஈக்குவல் டு 200 இங்கே போச்சுன்னா 200 √3ன்னு வரும். அப்போ ஏபியோட வேல்யூ, ஏபி ஈக்குவல் டு, அதாவது கோபுரத்தின் உயரம் ஏபி ஈக்குவல் டு 200 √3 மீட்டர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த முக்கோணத்தை எடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிடியோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு தான் 10 செகண்ட் ஆகுது, 10 வினாடி ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சதை இப்போ கணக்கு போட போகிறோம். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த முக்கோணத்தை எடுத்துப்போம்? இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில். ஓகேவா? செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இருக்கிறது டிக்கு தான். அப்போ டி தான் நடுவில் வரணும். ஏடிபி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 45 டிகிரி. அதாவது 10 செகண்ட் கழித்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் tan தீட்டா தான். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி தான். அடுத்துள்ள பக்கம் பாருங்கள், இது ரெண்டாக பிரிச்சிருக்கோமா? எப்படி பிரிச்சிருக்கோம்? அடுத்துள்ள பக்கம்ங்கிறது இங்கே பிடி தான். அது எப்படி பிரித்து எழுதலாம்? பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாமா? அடுத்துள்ள பக்கம் பிடி. ஓகேவா? அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏபி டிவைடட் பை பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போது tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் என்னென்னு, 200 √3 மீட்டர் டிவைடட் பை பிசியோட வேல்யூ அவங்களே கொடுத்தது எவ்வளோ? 200 ப்ளஸ் சிடி, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒன்றால் பெருக்கும்போது அதே தான் இருக்கும். அப்போது 200 ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 200 √3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிடி மட்டும்தான் வேணும். அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு 200 இந்த சைடு போச்சுன்னா சிடி ஈக்குவல் டு 200 √3
மைனஸ் 200 ஈக்குவல் டு இப்போ ரெண்டுலேயுமே 200 பொதுவாக இருக்கிறனால 200 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √3 மைனஸ் இங்கே 200 போயிட்டனால ஒன்று மட்டும் இருக்கும். அப்போது 200 இன்ட்டு √3ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டினில் 1.732 மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ கழிச்சோம் அப்படின்னா 200 இன்ட்டு 1.732லேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 0.732. ஓகேவா? பெருக்கணும் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம் பாருங்கள். நம்ம எப்போவுமே புள்ளியவும் 2 0வையும் விட்டுருவோம். அப்போ விட்டுட்டு பெருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மறந்துங்க, வெறும் நம்பர் மட்டும் எடுத்து பெருக்குங்க. இங்கே 2ஆல் பெருக்கணும். 2 2 4 3 2 6 2 7 14. ஓகே, இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. அப்போ புள்ளி இங்கே 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ வச்சோம் அப்படின்னா இங்கே வருமா? அதாவது 146.4 அப்படின்னு வரும். 4 மீட்டர். அதாவது சிடியோட வேல்யூ. சிடிங்கிறது தான் அந்த படகு கடந்த தொலைவு. 10 வினாடியில் படகு கடந்த தொலைவு. இப்போது நான் எழுதுகிற பாருங்க. 146.4 மீட்டர் தொலைவை படகு 10 வினாடிகளில் கடக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா வினாடிகளில் கிடைக்கிறது. இப்போ இந்த தொலைவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 10 வினாடியில் கிடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்? படகோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வேகத்துக்கோட ஃபார்முலா என்ன? இதுக்கு நம்ம சயின்ஸ் புக்கிலலாம் போய் தேட வேண்டியதில்லை. அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின்லேயே நான் எப்படி ஃபார்முலா எடுக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வேகத்தினை எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டர் பர் மணி. கிலோமீட்டருங்கிறது நம்ம எதுக்கு குறிப்பிடுவோம்? தொலைவுக்கா? மணிங்கிறது காலமா? அப்போ வேகத்தோட ஃபார்முலா என்ன? தொலைவு பை காலம். ஓகேவா? என்ன? தொலைவு பை காலம். ஓகேவா? இப்போ வேகம் ஈக்குவல் டு தொலைவுங்கிறது நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 146.4 மீட்டர். காலம்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 வினாடி, 10 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், பெருக்கணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்தானம் தள்ளி வரும்னு சொன்னேன்னா, வகுத்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ தள்ளி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன வரும்? இங்கே 14.64 மீட்டர் பர் வினாடி. ஓகேவா? நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? மீட்டர் பர் வினாடியில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் மணியில் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு பார்த்துக்கோங்க, இந்த ஆன்சர் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது மீட்டரில் எழுதியிருக்கோம், இது வினாடியில் எழுதியிருக்கோம். இப்போ மீட்டருக்கு 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி வினாடிங்கிறது 60 வினாடி சேர்ந்தது தான் 1 நிமிடம். 60 நிமிடம் சேர்ந்தது தான் 1 மணி. ஓகேவா? இது தெளிவாக தெரியுமா நம்மளுக்கு? இப்போ என்னென்னா நான் இதில் அதாவது இங்கே மீட்டரில் இருக்குது, நம்ம அதை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். அப்போது இதுக்கு கீழே தானே போடுவோம், இது டிவைடட் பை 1000ன்னு வருமா? அப்போ 1000ங்கிறது எங்கே வரும்? கீழே வரும். இப்போ இந்த ஆன்சரில் நான் போடுறேன். ஓகேவா? 1000ங்கிறது கீழே வந்துருமா? பை வரும்போது இதுக்கு கீழே தான் வந்துடும். அடுத்து இது வினாடியில் இருக்குது, நம்ம அதே மணியில் மாற்றணும். அப்போது இங்கே வினாடிங்கிறது 60 வினாடி சேர்ந்தது 1 நிமிடம். அடுத்து எத்தனை நிமிடம்? 60 நிமிடம் சேர்ந்தது 1 மணி. அப்போது 60 × 60 6 36 3600 மேலே இதை பெருக்கணும். ஓகேவா? சரி, இதை வகுக்கணும். 3600 புரியுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே நம்மளுக்கு மீட்டர் இருக்குது. 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ 1000ஆல் நம்ம இங்கே வகுக்கணும்னா இந்த 1000 வகுக்கும்போது கீழே வந்துருமா? அதனால் நான் கீழே போட்டிருக்கேன். அடுத்து இங்கே வினாடியில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மணியாக மாற்றணுன்னா 60 வினாடி சேர்ந்தது 1 நிமிடம், 60 நிமிடம் சேர்ந்தது 1 மணி. அப்போது 60 × 60 6 36 3600ன்னு வரும். அது எங்கே வரும்? இதுக்கு, அதாவது வினாடியைத்தான் 3600ஆல்
வகுக்கணும். வகுக்கும்போது நம்ம இதை எப்படி போடுவோம், இங்கே சும்மா நான் ரஃபாக சைடில் போடுற பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம், 146.4 டிவைடட் பை 1000ன்னு எழுதுவோம். அப்போ கீழே வகுத்தல் இருக்கிறத நம்ம தலைகீழியே கொண்டு வரும்போது பெருக்கல்ல எப்படி போடுவோம், கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வருமா. அப்போ எப்படி வரும், 3600/10 இங்கே மேலே இருக்குது. அப்போ அதை கீழே கொண்டு வரும்போது இப்படி வருமா. அப்போ இதைத்தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இதோட ஆன்சர் வந்து இது இங்கே மேலே வந்திருக்கா. இப்போ 3600/1000ன்னு எழுதியிருக்க. புரிஞ்சுதா, ஓகேவா. இதைத்தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 போயிடும். அப்புறம் இந்த ரெண்டையும் இப்போ பெருக்கிறோம், ஓகேவா. அதாவது 14.64 பெருக்கல் 36 டிவைடட் பை 10. இப்போ இங்கே பெருக்கிற பாருங்க, புள்ளியை விட்டுருங்க. 1464 பெருக்கல் 36. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 6 4 24 மீதி 2 6 6 36 2 38 மீதி 3 6 4 24 24 3 27 மீதி 2 1 6 6 2 8. அடுத்து 4 3 12 மீதி 1 6 3 18 18 1 19 மீதி 1 3 4 12 12 1 3 மிச்சம் 1 1 3 3 3 1 4. ஓகேவா. இப்போ கூட்டணும் அப்படின்னா 4 8 2 10 0 மிச்சம் 1 10 17 17க்கு 7 மிச்சம் 1 8 3 11 12 12 மிச்சம் 1 5. இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ நம்மளுக்கு புள்ளி எங்கே இருக்குது, 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னே இந்த இடத்துல வருமா. அப்போ எப்படி வரும், 527.04ன்னு வருது. கீழே வகுத்தல் 10ன்னு இருக்கா. இப்போ வகுத்தல்ல இருந்துச்சுன்னா புள்ளி எந்த சைடு போகும்னு சொன்னால் இந்த சைடு போகும். பெருக்கல்ல இருந்ததுன்னா இந்த சைடில் போகும். வகுத்தல்ல இருந்ததுன்னா இந்த சைடு போகும். அப்போ புள்ளி இங்கே வருமா. இங்கே வந்துச்சுன்னா என்னென்னு வரும், 52.704. எதில் கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா. படகின் வேகம் ஈக்குவல் டு, இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம மீட்டர் வினாடியில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அவங்க கிலோமீட்டர் மணி கேட்டனால தான் நம்ம இந்த 3600 1000ஆல் வகுத்துருக்கோம். அது எப்படி வகுத்துருக்கோங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. படகின் வேகம் ஈக்குவல் டு 52.704 கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் போடுற கணக்குகள் எல்லாத்தையும், அதாவது ஒரு டாபிக்னா இப்போ ஏற்றக்கோண கணக்குகள் இல்லைன்னா இறக்கக்கோண கணக்குகள், இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வர எடுத்துக்காட்டு அப்புறம் பயிற்சி கணக்கு எல்லாத்தையும் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா. அதாவது ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த இறக்கக்கோண கணக்குகள்லேயே ஸ்டார்டிங்கில் 3 எடுத்துக்காட்டு நான் போட்டிருப்பேன், தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போன கணக்கில் கொஞ்சம் அந்த கணக்கு மட்டும் சைடில் போடுற மாதிரி உங்களை போட சொன்னேன். அதுக்கப்புறம் இதில் படம் நீங்கள் போட்டிங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வீடியோ இருக்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற கணக்கை தெளிவாக பார்த்துட்டு 1 by 1 லைனாக பாருங்கள். அப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.